அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஆர் ரவை இட்லி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வியூஸ் எல்லாம் சுத்தமாக கம்மியாகி போச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் கவலையாகவும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. காப்பியா, சுடர், அப்புறம் எஃப்எம் சமையல், அனாமிகா அக்கா எல்லாருமே இன்னும் நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமேட்டு. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக விட்ட இடத்த பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ரவை இட்லி வந்து இது வந்து எங்கள் ஊரில் கிடைக்காது. இது வந்து வெளியூரில் பக்கத்து ஊரில் கிடைக்குமா என்னன்னு தெரில. எங்கள் தம்பி வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வந்தான். இது வந்து நான் இப்போ இது வந்து 1/2 கிலோ பேக்கெட். இதில் ப்ளைனும் இருக்குது, மசாலாவும் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் மசாலா வந்து இவ்வளோ நாள் ப்ளைன் தான் செஞ்சுட்டு தான் ஃபஸ்ட் டைம் மசாலா வந்து செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் பின்னாலே கொடுத்துருப்பாங்க. அதாவது 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ ரவைக்கு 750 கிராம் தயிர் ஊற்ற சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து 750 கிராம் தயிர் ஊற்ற மாட்டோம். ஒரு 600 கிராம் தான் ஊற்றுவோம். இப்போ இதை நான் கட் பண்ணி நான் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டு. இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஆல்ரெடி நான் ஏற்கனவே வச்சுருந்துருக்கேன். கொஞ்சம் இப்போது இது தட்டிட்டு இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு 120 கிராம் ரவை வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு 6 இட்லி வரும். எல்லாம் ஒரு 7 இட்லி வரும். அதுக்கு மேலே வராது. 6 தான் மினிமம். வந்து கொஞ்சம் பெரிய இட்லியாகவே இருக்கும். இது ஒரு 120 கிராம் இட்லி ரவை இது வந்து அந்த மசாலா ரவை, இட்லி ரவை. இதில் வந்து ஒரு 100 கிராம் தயிர் வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதில் தோசை கூடலாம் சுடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ப்ளைனில் வந்து தோசை சுட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் மசாலா இப்போ தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 100 கிராம் தயிர் நான் பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது இது கலந்துக்கிட்டு கொஞ்சம் இதில் வந்து மல்லி இலை வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதில் வந்து மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் திக்காயிடும். அதனால் திரும்ப தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு 10 நிமிஷம் இதை வச்சிடணும். இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோங்க, நல்லா திக்காயிருக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திரும்ப இது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் இதை திரும்ப நம்ம வச்சிடணும். இப்போ இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த இட்லி வந்து. பாருங்கள், ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரவை இட்லி மிக்ஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து அடிக்கடி இது வந்து செய்வோம். ரெடி மிக்ஸ் இட்லி ரவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் தோசை எனக்கு வந்து இதில் வந்து தோசை தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் இட்லி வச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து தோசை சுட்டுக்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.